படுத்து சாஞ்சிக்கிற எங்க ஃபேன் கிடைக்குமோன்னு பாக்குறேன். அது வேற தேடி போய் போய் வேலை செய்யல. நானும் அவங்க மாரி ஒரு பொங்க மத்த தாடி போட்டு தான் பாத்துக்கிட்டு நீ அங்க அறிவு கட்டவனா நானும் கரெக்டா நானும் என் பொண்டாட்டி 9 மணிக்கு காஞ்சிபுரம் போட்டோ கடைக்கு போய் நின்னுமா. போய் நின்னோடனே போட்டோ கடை தந்தாரு. சரி தந்த உடனே அண்ணா என்னையும் பொண்டாட்டி நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொன்னேன். சரி போட்டோ எடுத்தாரு. அது கழுவி கொடுக்கணும்னா 1/2 மணி நேரம் ஆகுமா? 1/2 மணி நேரம் ஆகும். காலம் கட்டு போய்கிட்டு நம்ம பொண்டாட்டி இங்கே விட்டாக்க எவனா தள்ளி போட்டா நம்ம என்ன பண்ணுது? நம்மளுக்கு ஒரே பொண்டாட்டி தானே மூதேவிய பொண்டாட்டி மேல நீ சந்தேகப்படலாமா? காலம் கெட்டு போகுதுமா. லக்காடி பசங்க எவனா வாயை கலவரமா வேணாமா விட்டுமா. நீ ஏதா தள்ளிடுவான். அவன் எவனா தள்ளி மாட்டான். கூட போயா அப்ப எனக்கு வந்ததே அவன் தள்ளி போடணும். நான் நல்லா எனக்கு இது பாரு. அவன் தள்ளி போனாக்கா நான் எங்க போது உன்னான்னு தான் வருவான். அதுக்கு தானே என்ன பண்றது? காலம் கட்டு பொன்னாடி பஸ் ஏற்றி அமிட்டமா 1/2 மணி நேரம் ஆகுனாங்களே. இன்னும் இங்கே என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்க புள்ள சாப்பாடு பசி ஓவராய் போச்சு. டீ கடையில போய் ஒரு பாலா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நேரா டீ கடையில போனா ஒரே கூட்டமா டீ கடையில. நான் என்ன பண்ணேன், அண்ணாச்சி ஒரு பால் ஒண்ணு போடணும். பாலும் போட்டாரு. கை வச்சா ஒரே சூடுமா பால். அப்படியே ஸ்டால் மேலே கொண்டாரு. ஆட்டு ஸ்டால் மேலே விட்டுமா. விட்டு நான் வச்சு அண்ணாச்சி கொண்டா ஃபேன் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன பண்ணி ஃபேன் போட்டாங்கம்மா. அந்த ஏரியாவுக்கு ஒரு பொம்பளை வந்து டீ குடிக்கு வந்து அந்த டீ கடையாண்டு டீ சாப்பிட்டு டீ போட்டு கொடுத்தாங்க. டீ குடிச்சுன்னு இந்த காத்து அடிக்குவோம். இந்த பொம்பளை ஸ்டால் பக்கத்துல போவோம். இந்த பொம்பளையோட முந்தானி போய் அந்த பால் மேல மூடிச்சு. சரி பால் மேல மூடிச்சு. இவங்க எப்படா இருந்து போவாங்க, இவங்க எப்படா போவாங்க, நம்ம பால் குடிக்கலாம்னு பாத்துக்கிறேன். இவங்களும் போற மாதிரி தெரியல. பால் ஆறி போச்சுன்னா குடிக்கிறது நல்லா இருக்குமா? ரொம்ப ஆறினாலும் நல்லா இருக்காது. நான் என்ன பண்ணேன், அம்மா தாய் குளமே நான் சொல்றது நல்லா கேட்டுங்கம்மா. அம்மா தாய் குளமே உன் முந்தானி கொஞ்சம் தூக்கு நான் பாலை குடிச்சுப்பாரு. மொட்டையா பேசலாமா? மொட்டை மூதேவியா? பால் வாங்கி இங்க வச்சிருக்கிறமா. உங்க துணி அது மேல இருக்குது. அத கொஞ்சம் எடுங்கம்மா எடுத்து அப்படின்னு சொல்லி இருக்கணும். என் வாயில பூர்லமா அடி அடி அடின்னு அடிச்சுட்டாங்கம்மா. பரவாயில்ல நல்ல சரி ஒரு 1/2 மணி நேரம் போட்டோ கடை ஏதாவது வாங்கி போனாங்களே. டைம் பார்த்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகி போகுது. என்னடாதுன்னு சொல்லி நேரம் போனா போட்டோ கடை வாங்கினேன். போட்டோ போய் வாங்கிட்டு அன்னைக்கு பட்டுக்கு பாக்கெட் இல்லாத பேண்ட பாக்கெட்ல சட்டை போட்டு முடிக்கணுமா. அவசரத்துல நான் என்ன பண்ண போட்டோ வாங்கினா இங்க கை கிடுக்கல வச்சுட்டு எங்க ஊர் பஸ் ஏறாலும் பஸ் ஏறினா ஜனம் ஓவரா இருக்குது. எனக்கு முன்ன ஆம்பளைங்க ஜனம் அப்படியே ஃபுல்லாகுதுமா. எனக்கு பின்னாடி ஒரு பொம்பளை புலி வித்துன்னு ஒரு பொம்பளை பல்லுதான் பேரு பஸ் வருது. என்ன பண்ணி அப்படியே சம வேகத்தோட பெரிய பஸ் நல்லா போயிட்டு பெரிய வேகத்தோட வந்தோடனே கண்ட்ராக்ட் அப்படியே பிரேக் அடிச்சா இருப்பாரு. நான் எதிரி கப்பி புடிச்சு பாரு மேல 2 கையை பிடிச்ச உடனே நான் முன்ன வரும் என் போட்டோ கீ வீவோம். பின்னாடி புலி வித்துன்னு வந்த ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை போய் போட்டோ மேல ஏறி மெச்சிச்சுமா. போட்டோ போச்சு. பின்னாடி இவங்க எப்படா இறங்குவாங்க, நம்ம போட்டோ எடுத்து போனா எப்படா இறங்க போட்டோ எடுத்து போனா இவங்களும் இறங்குற மேலே தெரியல. நான் என்ன பண்ணேன், அவங்க ஏன் ஸ்டாப்பிங் வந்துச்சு இறங்க ஸ்டாப்பிங்க. நான் என்ன பண்ணேன், அம்மா தாய் குளமே அம்மா தாய் குளமே உன் காலை கொஞ்சம் தூக்கு நான் போட்டோ எடுத்துக்கிறேன். ஒரு பொம்பளைய பார்த்து மூதேவிய இப்படி பேசினா சும்மா விடுவாங்களா? எங்க சும்மா விட்டாங்க? அடி 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 அடிச்சாங்க. அடிச்சு நடுவையிலே இறங்கி விட்டாங்கம்மா. திருப்பி அந்த போட்டோ எடுத்து வச்சுக்கினேன். எங்க ஊர் ஒத்தையடி பாதிலே ஒண்ணு ஒத்தையடி பாது போதுமா. அந்த ஒத்தையடி பாதிலே போய்கினா 2 இடம் உதவாங்க பாரு. எனக்கு பசி ஓவராய் பசி. நான் என்ன பண்ணேன், தென்னந்தோப்புக்கா போனோமா. தென்னந்தோப்பு போனா பம்ப் செட் ஓடிக்குது. அந்த பம்ப் செட்டுக்கு 2 தொட்டி. மேல் தொட்டி 1 கீழ் தொட்டி 1மா. மேல் தொட்டிக்கு வேற தண்ணி தான், கீழ் தொட்டிக்கு போனோமா. நான் என்ன பண்ண, அந்த போட்டோட போய் தண்ணி மொண்டு அள்ளி குச்ச பாவம் அந்த போட்டோ மேல் தொட்டிலே விழுந்து போச்சுமா. மேல் தொட்டில விழுந்து போச்சு. மேல் தொட்டில விழுந்த போட்டோ கீழ் தொட்டிக்கு போடுமா. கீழ் தொட்டில போய் எட்டி பார்த்தா கன்னிகை பெண்கள் 4 பேர் பொம்பளையும் குளிச்சுக்கிறாங்க. போட்டாவும் ஊறிக்குது கீழ் தொட்டில. இவங்க எப்படா எழுந்து போவாங்க, நம்ம போட்டோ எடுத்துக்கலாம், எப்படா எழுந்து போவோம் இவங்களும் போறமே தெரியல. நான் என்ன பண்ணேன், அம்மா தாய் குளமே நீங்க 4 பேர் எழுந்து நில்லுங்க, நான் போட்டோ எடுத்துக்கிறேன்.
போட்டோ எடுப்பியா திறமை இருக்குதுடா. டேய், அட மூடி சொல்லலாமா அப்படியே? என்னம்மா? நான் போட்டோ எடுத்துட்டு வந்தமா, அந்த போட்டோ தண்ணியில விந்து போச்சு, கொஞ்சம் ஏந்து நில்லுங்கம்மா, அது எடுத்துட்டு நான் எட்ட போறேன்னு சொல்லிதான் கூட பரவாயில்லடா. என் வாயில போடலம்மா. ஏந்து நில்லுங்க, நான் போட்டோ எடுத்துருந்தா என்ன வாட்டாது. அம்மா, இதாம்மா சொன்னேன். அடி அடி அடியில வச்சாங்கம்மா. இதெல்லாம் வந்து வாங்கிட்டு அரண்மனை வரதுக்குள்ள டைம் ஆகி போச்சுமா. அதுக்கு பாட்டு பாடிக்கின்னு வர. ஆமா. என்ன பாட்டு பண்ண? கனல மைக்கிறிய சம கட்டையா, உன்னாலதான் சாஞ்சு புட்ட வாழ மாட்டேயா, வச்சுட்டு போறான்லே புட்டுலாம் அழகுல நீ தண்டி பண்ண மையலாம், உனக்கு எனக்கும் உனக்கு எனக்கும் இருக்கு பொருத்தம், உன்னை சேர்ந்தாலே வேலைக்கார பையன் உனக்கு எனக்கு ஜோடி பொருத்தமா? அதுக்கு சிஸ்டர்னால காரம் பசுமா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம் தெரிஞ்சுக்கோ. நீ உன பாக்குறியா? சரி பாய், நான் என்ன பண்ண போறேன்? கடுகு சிறுத்தால காரம் போதல என்ன பண்றேன்னு பாக்கலாம். பா எப்பா இவளுக்கு வெறி வந்துருக்குறா சாமியே. ஏய் வாடா, என்ன பண்ண போற? நீக்கிறியா ரோடு ரோடு ராட்டோ, நாங்க இல்ல சைக்கிள் மாத்தி மாட்டியம்மா. நீ என் மேல வீட்டு நான் செத்துனா இந்த கப்பல் வாங்கிக்கிற ஒப்பந்தம் நினைச்சோம். சீனிவாசா கோவிந்தா ஐயோ ஐயோ மோனால எங்க இந்த தெய்வமே மோனால இங்கதான் வேற மட்டு நீ கட்டிட்டியா? அப்ப நான் செத்துறேன். எச்சே வாடு சாவ போறேன். நான் செத்துறேன். போய் நீங்களே வாங்கி எடுத்துவாங்க வீட்டுக்கு. அண்ணா வேலை கூட ஏமா உங்க அடிக்கு வர, எங்க அடிக்கு வர. வெளிநாடு சென்று பிள்ளைங்க இந்த தாயக திரும்புறாங்க. அடே இதுவரையும் வழி கொண்டு இருக்கணும். பாத்தியா வீதிக்கு தூரம் மாவுல தோறணும் எப்படி இல்ல அவுத்துட்டா மத்தியா. ஆனாண்டா மின் விளக்கு எப்படி இருக்குது பாத்தியா? மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. மத்தியா அவுத்துறோம். வேண்டாண்டா மகனை பாருங்க.